வானிலை சார்ந்த சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நள்ளிரவு நாளைக்கு காலையிலக்குள்ள இலங்கையில தித்வா புயல் உருவாகுன்ட்டு இந்திய வானிலை மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. இந்த தித்வா புயல் நம்மளுடைய தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டத்துக்கு மிக நெருக்கமாக வரப்போகுது. எனக்கு விவரம் தெரிஞ்சு கஜா புயலுக்கு அப்புறம் டெல்டா மாவட்டத்துக்கு நெருக்கமாக வரக்கூடிய முதல் புயல் இந்த தித்வா புயல் தான். நல்லா சொல்றதை கேளுங்க. கஜா புயலுக்கு அப்புறம் டெல்டா மாவட்டத்துக்கு மிக நெருக்கமாக வரக்கூடிய முதல் புயல் இந்த தித்வா புயல். அப்போ டெல்டா மாவட்ட மக்கள் எந்த லெவலுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன். சென்னை வரைக்கும் இது போகுது. ஆனால் சென்னைக்கு போனாலும் கூட நம்மளுடைய டெல்டா மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மழைப்பொழிவை கொடுத்து விட்டு தான் இது சென்னைக்கு போகுது. கடலூர், சென்னைக்கு, அப்படியே புதுச்சேரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை வரைக்கும் போகுது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய வானிலை மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. இப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அதாவது தெற்கு இலங்கையில் இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடிச்சிட்டு இருக்கு. இன்று நள்ளிரவு நாளை காலையிலக்குள்ள இது ஒரு தித்வா புயலாக, அதாவது ஏற்கனவே செனியார் புயல் உருவாகி விட்டது. அது நம்மளுடைய இந்தோனேசியாவில். இந்த புயலுக்கு தித்வா அப்படின்னு பெயர் வைக்க போகிறாங்க. இந்த பெயரை பார்த்தீங்கன்னா ஏமன் நாடு தான் சூட்ட போகிறாங்க. இந்த பெயருக்கான முழு விளக்கம் என்னன்னா, அரபு நாட்டில் தீவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மொழியில். அது நம்மளுடைய தித்வா அப்படின்னு அவங்க பெயர் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. இந்த புயல் தொடர்ந்து இலங்கையுடைய கிழக்கு புறமாகவே வடக்கு நோக்கியே வரும். யாழ்ப்பாணம் வரைக்கும் வரும், நாகப்பட்டினத்துக்கு வரும், அதுக்கடுத்து அடுத்த கட்டமாக மயிலாடுதுறை, அதுக்கடுத்த கட்டமாக கடலூர், அதுக்கடுத்த கட்டமாக புதுச்சேரி, அதுக்கடுத்த கட்டமாக சென்னை வரைக்கும் இது போகுது. இப்போ வரைக்கும் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதாவது நவம்பர் 30 வரைக்குமே இது புயலாவே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாளைக்கு காலையில் இன்னைக்கு உருவாக போகிற இந்த 27 இன்று நள்ளிரவு 28 உருவாக போகிற தித்வா புயல் 28, 29, 30 வரைக்கும் இது புயலாவே இருக்கும் அப்படின்ட்டு இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. தயவு செய்து நம்மளுடைய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்கனவே இங்கே எல்லாமே எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துட்டாங்க. நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், அதே போல் காரைக்கால், அதே போல் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, கடலூர், அதுக்கப்புறம் புதுச்சேரி, இந்த பகுதியிலலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு தீவிரமான மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதை நான் சொல்லிட்டேன். அதுதான் நான் சொல்கிறேனே, இப்போ டெல்டா மாவட்டத்துக்கு ஏன் இதை நம்ம பயமுறுத்தலாக காமிக்கிறோம்னா, கஜா புயலுக்கு அப்புறம் அங்கே நெருக்கமாக வரக்கூடிய முதல் புயல் இந்த தித்வா புயல் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் கஜா புயல் அடிக்கையில் அங்கே ஊரில் இருந்தேன். எங்கள் ஊர் புதுக்கோட்டை தானே. கஜா புயல் அடிக்கையில் நான் ஊரில் தான் இருந்தேன். இப்போ அதுக்கடுத்து இந்த புயல் வருது. இது ஒரு காற்று பயங்கரமாக வீசுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே உண்டு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, அப்போ எல்லாம் மரங்கிரமெல்லாம் சாஞ்சி போயிருமா, என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கேட்டுக்குங்க. இன்னும் அந்த நிகழ்வு புயலாக மாறலை. உறுதியாக இன்று நள்ளிரவுக்குள்ள அது புயலாக மாறிடும். மாறிய பிறகு படிப்படியாக இது பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி எங்கே வரும்னா நம்மளுடைய யாழ்ப்பாணத்துக்கு வரும். அங்கே சொல்ல போனோம்னா திரிகோணமலை, அங்கே இலங்கையில் சொல்கிறேன், திரிகோணமலை, அதுக்கப்புறம் நம்மளுடைய முல்லைத்தீவு, அதுக்கப்புறம் கிளிநொச்சி, யாழ்ப்பாணத்துக்கு இது வரும். யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது நாகப்பட்டினத்தில் காற்று வீசும், திருவாரூரில் காற்று வீசும், தஞ்சாவூரில் காற்று வீசும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் காற்று வீசும். காற்று வீசும்னா சும்மா கிடையாது, ஒரு வேகமான காற்று. ஏன்னா இது புயலா இருக்குல்ல. புயல்னா அப்புறம் என்ன, நம்ம நாகப்பட்டினத்துலேருந்து 50, 60, 70 ஒரு 80 கிலோமீட்டர் தொலைவில் தான் இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கு வருது. முன்னாடி ஒரு காலத்துலலாம் இலங்கைக்கு நம்மலாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போல்லாம் அது போக முடியலை. அதனால நம்ம ரொம்ப நெருக்கத்தில் தான் இருக்கிறோம். அதனால இது யாழ்ப்பாணத்துக்கு நெருக்கமாக எப்போ வரப்போகுதுன்னா, நாளை முழுக்க இது இலங்கை தரையில் தான் இருக்கும். யாழ்ப்பாணத்துக்கு நெருக்கமாக 29 வந்துருங்க. நாளைக்கு 28 முழுக்க அப்படியே படிப்படியாக திரிகோணமலை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் வரைக்கும் நாளைக்கு நள்ளிரவு 28 நள்ளிரவு 29 காலையில் யாழ்ப்பாணம் வந்துடும். யாழ்ப்பாணத்துக்கு வரையில் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் எல்லா பக்கமும் காற்று சுற்றி 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 அடிக்கும். பெரிய காற்று கிடையாது, அடிக்கும்னா ஒரு 70, 50, 60 கிலோமீட்டரில் காற்று வீசும். காற்று இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா புயலுங்க, இது புயலாக தான் வருது. எச்சரிக்கையோடு இருங்க, அவ்வளோதான்.
மிகப்பெரிய எச்சரிக்கை. கஜா புயலுக்கு அப்புறம் இங்க வரக்கூடிய முதல் நிகழ்வு இந்த தித்வா புயல். ஓகே, அதனால ரொம்ப பாதிப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இப்போயே கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருங்க. இந்த கூரை வீடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் மேல்மட்ட இடத்துக்கு போய்க்கலாம். தயவு செய்து தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் மாவட்டத்திலையோ இல்லை திருவாரூர் மாவட்டத்திலையோ இல்லை காரைக்கால்லையோ மயிலாடுதுறையிலையோ ரொம்ப முக்கியமாக தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்திலலாம் ஒரு கூரை வீட்டிலலாம் இருந்தீங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் தாழ்வான பகுதியில் உள்ளவங்க வெளியில் போங்க. அவ்வளோதான், அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்மளுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லணும்னா யாழ்ப்பாணம் முடிஞ்சு போச்சு சோழி. யாழ்ப்பாணம் தத்தளிக்க போகுது. அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான மழைப்பொழிவு அங்கே இருக்க போகுதுங்க யாழ்ப்பாணத்தில். யாழ்ப்பாணம் அந்த மன்னார் பகுதியெல்லாம் ஒரு கடுமையான மழைப்பொழிவு இருக்கும். வாவுனியா, மன்னார், அதுக்கப்புறம் புத்தளம், அதுக்கப்புறம் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, அங்கே திரிகோணமலை வரைக்கும் வட இலங்கை முதல்ல பாதிக்கப்படக்கூடிய இந்த தித்வா புயல் காரணமாக முதல்ல பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடம்னா அது வட இலங்கை தான். வட இலங்கைனா யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு, திரிகோணமலை, இந்த பக்கம் வந்து வாவுனியா, இந்த பக்கம் மன்னார், அதுக்கப்புறம் வந்து புத்தளம், இந்த பகுதியெல்லாம் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படும். வட இலங்கை வெள்ளத்தால் சூழப்படும் அப்படின்னு சொல்கிறேன். அதே காரணமாக இது இலங்கையில் வந்து இங்கே நீடிக்க போகுது 29ஆம் தேதி. அதனால டெல்டா மாவட்டம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், அந்த பக்கம் வந்து மயிலாடுதுறை, கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் ரொம்ப பாதிக்கப்படலாம். அங்கே குடிசை வீட்டில் இந்த மாதிரி இவங்களுக்கே இவ்வளோ பாதிப்பு. இந்த ஆடு மாடுகள்லாம் கொஞ்சம் ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து வச்சுக்கோங்க. 29ஆம் தேதி அது நெருக்கமாக வந்த பிறகு அடுத்தடுத்த அறிக்கையில் நம்மளை பார்த்துக்கிட்டே இருங்க. நமக்கு கஜா புயல் அடித்தது போல் அந்த லெவலுக்கு காற்று வீசுமான்னு கேட்டிங்கன்னா அந்த லெவலுக்கு நமக்கு சேதம் இல்லைனாலும் கண்டிப்பாக காற்று வீசும். மினிமம் எனக்கு தெரிஞ்சு 70-60 கிலோமீட்டரில் காற்று வீச தான் செய்யும். காற்று இல்லாமலாம் இருக்காது. அது எவ்வளோ நெருக்கமாக வரப்போகுது இப்போ வரைக்கும் அது பார்க்கையில் நாகப்பட்டினத்துக்கு அந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்தாவே நமக்கு காற்று இருக்கும், மழை இருக்கும், எல்லாமே இருக்கும். என்னங்க அதை அச்சப்படுத்துறீங்களா என்னன்னு கேட்டிங்கன்னா பயமெல்லாம் பயப்படாதீங்க, கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. எப்போ சொல்கிறேன், நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து 29ஆம் தேதி 28ஆம் தேதி நாளைக்கு நள்ளிரவுலேருந்து பெரிய பிரச்சனை இருக்குங்க. வெள்ளிக்கிழமை நாளைக்கு நள்ளிரவுலேருந்து சனி ஞாயிறு ஐயோ இலங்கையை ஒரு போடு சுட்டுன்னு சுற்றி இலங்கையில் ஒரு ஆட்டம் ஆட்டிவிட்டு இந்த தித்வா புயல் நெருக்கமாக வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு சுத்து போட்டு டெல்டா மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய காற்றை உருவாக்கி மழையையும் உருவாக்கி இது வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் கடற்கரையை தொட்டு உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இது நாகப்பட்டினம் கடற்கரையை தொட்டு பிறகு மயிலாடுதுறை அப்படியே கடற்கரையை தொடும். நாகப்பட்டினத்தில் தொடுமா, அதுக்கப்புறம் மயிலாடுதுறையை தொடும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம், புதுச்சேரி, அப்படியே படிப்படியாக வடக்கு நோக்கியே செல்லும். அதனால டெல்டா மாவட்டத்துக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையை சொல்லிட்டு இருக்கேன். தயவு செய்து உங்கள் ஊரில் என்னென்ன பண்ண முடியுமோ இப்போவே எச்சரிக்கையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம தமிழ்நாடு அரசு. மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த லெவலுக்கு அங்கே விரைவான அங்கே இருக்கக்கூடியவங்களை மீட்கக்கூடிய இடத்துக்கு பேரிடர் பணிகள்லாம் எல்லாத்தையும் எவ்வளவு அனுப்ப முடியுமோ எல்லாத்தையும் அனுப்புங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கணும். இந்த புயல்னால இங்கே பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வேற வரப்போகுது. இந்த நேரத்தில் போய்கிட்டு எல்லாருக்கும் 5000 10,000 இதெல்லாம் காசு கொடுக்குறேன்னா பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும். அதை நம்ம அப்புறம் பேசுவோம். இது வந்து என்னங்க நீங்கள் சேதம் அடையணும்னு சொல்கிறீங்களா? சேதம் இல்லை, அந்த லெவலுக்கு சேதம் இருக்குது. டெல்டா மாவட்ட மக்கள் தயவு செய்து 28ஆம் தேதி நாளைக்கு நள்ளிரவுலேருந்து 29ஆம் தேதி உங்களுக்கு பாதிப்பு இருக்குது டெல்டானா எந்த மாவட்டம்னா நான் மறுபடியும் சொல்லிட்டேன். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அதுக்கப்புறம் காரைக்கால், மயிலாடுதுறை மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட போகுது. இது உள்ளே வர்ற பொறுத்து தான் மற்ற மாவட்டங்களில் மழை எந்த லெவலுக்கு வரும்னு சொல்ல முடியும். அதனால் உறுதியாக மழை இருக்குது, காற்றும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ தொடர்ந்து அடுத்த ஒரு செய்தியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்திய வானிலை மையம் புயல் உருவாகுன்னு சொல்லிட்டாங்க. அந்த புயலுக்கு தித்வா அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து ஏமன் நாடு வைக்க போகிறாங்க. இந்த தித்வா புயல் கஜா புயலுக்கு அடுத்த பிறகு வரக்கூடிய முதல் டெல்டா மாவட்டத்துக்கு வரக்கூடிய முதல் புயல் தித்வா புயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ முடிந்த லெவலுக்கு நம்ம டெல்டா மாவட்ட விவசாயிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த மாடெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச லெவலுக்கு நாளைக்கு நள்ளிரவெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல கட்டி வைங்க. கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல வந்து இது பண்ணி வைங்க. ஏன்னா 2-3 நாட்கள் பயணங்கள்லாம் அதிகமாக வெளியில் போகிறதெல்லாம் கொஞ்சம் தவிருங்க. கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. தொடர்ந்து இணைந்திருங்க, வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும்.